பெருசான அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவால இந்த ஆவறது இல்ல. ஒரு கால் ஷைத்தானுடைய இதுல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சும்மா என்று சொல்ல வேண்டாம். அது தொழுகை ரொம்ப குழப்பம். இப்போ ஈதுல் ஃபித்ருடைய தக்பீர் சொல்லி தரலாம். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகை வாஜிபான 2 ரக்காத். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகை வாஜிபான 2 ரக்காத் அதிகமான 6 தக்பீருடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகை வாஜிபான 2 ரக்காத் அதிகமான 6 தக்பீருடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். ஆரம்பமாக இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். தக்பீர் கட்டியவுடன் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ தபாரக இஸ்முஹு வ தஆலா ஜத்துஹு வ லா இலாஹ இல்லா என்ற தொழுகையுடைய சலாமை ஓதிய பிறகு இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். தக்பீரை தொங்க விட வேண்டும். இரண்டாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற பொழுதும் தக்பீரை தொங்க விட வேண்டும். மூன்றாவது முறை இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற பொழுது தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். இது முதல் ரக்காத். அதற்கு பிறகு இமாம் அவர்கள் ஃபாத்திஹா சூரா துணை சூரா ஓதி அந்த ரக்காத் முடிந்துவிடும். இரண்டாவது ரக்காத்திலே இமாம் அவர்கள் எழுந்தவுடன் ஃபாத்திஹா சூரா அல்ஹம்து சூராவையும் அதற்கடுத்த துணை சூராவை ஓதிய பிறகு இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். நாம் ருக்குவுக்கு செல்லக்கூடாது. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் தக்பீரை தொங்க விட வேண்டும். இரண்டாவது முறை இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற பொழுது தக்பீரை தொங்க விட வேண்டும். மூன்றாவது முறை இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற பொழுது தக்பீரை தொங்க விட வேண்டும். அடுத்ததாக சொல்லக்கூடிய தக்பீர் தான் ருக்குவுடைய தக்பீர். அது நாலாவது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்றது நம்ம ருக்கு போறோம். அந்த நாலாவது தக்பீர் கிடையாது. 3 தக்பீர் தான். நாலாவது தக்பீர் ருக்குவுக்கு செல்லக்கூடிய தக்பீர். அதை கவனமாக கேட்டுக்கொண்டு தொழுகையை சரியாக நிறைவேற்றும். நம்ம யார் அழைக்கிறா? நம்ம சொந்தக்காரங்க அழைக்கல, சிண்டா அழைக்கிறா. சொந்தக்காரின் மூலமாக அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன தொழில் இருக்கிறா தெரியுமா, நினைக்கிறா தெரியுமா? ஏதாவது வேலை தக்காளியில் வெங்காயம் சொல்லி போட்டு சொல்லணும். ஓனவர் தொழிலுக்கு போயிட்டாங்க, பொது வரலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஏதாவது பொருள் குறைவா ஆட்சியில் போகணும். அதனால அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செல்போனை நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுதான் நல்லது. ஒரு 10 நிமிஷத்துக்காண்டி அல்லாஹ் என்ன செய்யலாம், தியானம் பண்ணும். இன்ஷா அல்லாஹ் இப்போ தொழுகை ஆரம்பிக்கப்படும். தயவு செய்து அந்த அவசரம் இருக்கிறதா 2வது சபல் விடுங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய பிறகு வந்தா தொழுகை தான். ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. قال النبي صلى الله عليه وسلم ما نسى الصلاة نساه إلى طريق الجنة. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر لله الحمد. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الله أكبر
لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر لله الحمد قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه وأبو الله علي وفاطمة الزهراء الحسن والحسين رضي الله تعالى عنهم سيد شباب أهل الجنة وحمزة رسول الله وعصر رسوله رضي الله تعالى عنه اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا اللهم بأصحابي لا تتخذوا من بعدي ومن أحبهم وبحبي أحبهم ومن أبغضهم وببغضي أبغضهم الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر لله الحمد بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر أكبر نحمده ونصلي على رسوله أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم وأشد ذكرا சர்வபோதும் சாத்தியம் சமாதானம் எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்றான் அல்லாஹ் அவருடைய திருத்தூதர் எங்கள் முஸ்தபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் அடிவிடாமல் பின்பற்றி வாழ்ந்து சென்றவர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் அன்பியாக்களுடைய இன்று நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாதியும் சமாதானம் அன்பார்ந்த பெரியோர்களே வாலிபர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசுறேன், ரொம்ப நேரம் பேசலாம். நம்ம பள்ளியாசலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது லேட்டாக தான் இருக்கும். எல்லா பள்ளியாசலையும் பார்த்தா நம்ம பள்ளியாசல் லாங்காக இருக்கும், ஆனால் முடிக்கிறது கரெக்டாக சீக்கிரம் கரெக்டாக முடிச்சிடும். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டோம், யாரும் வற்புறுத்த மாட்டோம், காரணம் இருக்க மாட்டோம். என்ன ஒரு கவலையான விஷயம்னா தொழுக முடிஞ்சோம் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிபந்தனை தெரியல போகுது. வெறும் தொழுக முடிச்சுட்டு போயிட்டா இந்த பெருநாள் தொழுகையோட நன்மை கிடைக்கவே கிடைக்காது. என்ன காரணம்னா இந்த தொழுகையில ஷரத்து வந்து குத்பா, இமாம் குத்பா வர்றாங்க, அது ஷரத்து. அந்த ஷரத்தை கேட்டாதான், அந்த குத்பா கேட்டாதான் தொழுக கூடுமே தவிர வெறும்
இது முடிஞ்சிச்சு, இதோ விட்டாதீங்க. இதுக்கு மேலதான் நீங்க அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறணும். அது போன்று ஒரு மாசம் நோன்பு வச்சுக்கணும். ஒரு மாசம் நோன்பு வைக்கும் போது 3 மணிக்கு எந்திரிச்சோம். எல்லா நாளும் எந்திரிக்குமா? நாம 3 மணிக்கு எந்திரிப்போம். எந்த அளவுக்கு பயப்பட்டே எந்திரிக்கிறோம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆனா கூட ரொம்ப கவலை வந்துச்சு. 3 மணிக்கு எந்திரிப்போம், இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, கவலை வருது. எதனால? அல்லாஹ்வுடைய பயத்தினால் எந்திரிக்கிறோம். இது என்ன செய்யுது? ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் இருக்குது. இருந்தாலும் நாம அப்படியே இதை விட்டுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதி லதலத் ரஸலஹா. ஒரு பெண்மணி அல்லாஹ் கூறுகிறான். அந்த பெண்மணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இரவு பூரா நூலை கோர்ப்பாங்க. நூலை கோர்த்துட்டு காலையில அந்த நூலை காய்ச்சிடுவாங்க. இது ஒரு மென்டல் தன்மை, ஜுர்முன் அப்படின்னா மென்டல் தன்மையால உள்ளது. ஆனா உண்மையில அந்த பெண் நல்ல பெண்மணி தான், சீதேவியான பெண்மணி தான். அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையா என்ன செய்யறாங்க? வசுவசா என்ன செய்யறது? அந்த நூலை காய்ச்சிடுவாங்க. கஷ்டப்பட்டு கோர்ப்பாங்க, காய்ச்சிடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. யார சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் இரவு பூரா உட்கார்ந்து நூலை கோர்க்கிறேன், கஷ்டப்பட்டு செய்யறேன், பகலா கூட அந்த நூலை என்ன செய்யறேன்? கலைச்சிடுறேன். இந்த இது எனக்கு இருக்குது, நீங்க அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்களேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வேகமா அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறமா, ஆனா அந்த பிரச்சனை நீங்களும் அதை விட நான் இன்னொரு பெஸ்டான ஐடியா சொல்றேன். இந்த பிரச்சனையோட நீ இருந்தால் நான் நாளை நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு நான் சிபாரிசு செய்வேன். இது வேணும், அது வேணும். என்னுடைய நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு சிபாரிசு வேணுமா, இல்ல நோய் குணமாகணுமா? ஏதாவது ஒன்று சொல்லு. யார் சொல்லுங்க, எனக்கு நோய் குணமாகணும்னா நீங்க செய்யற சிபாரிசு போல எனக்கு சொர்க்கம் வேணும். இதை எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னா, அந்த பெண்மணி மாதிரி இரவு ஃபுல்லா நூலை கோர்த்து பகலில கலைச்சிடறாங்களே, அது மாதிரி ஒரு மாசம் பூரா அல்லாஹ்வோட நெருக்கமா இருந்துட்டு நோன்பு வச்சுட்டு தொழுதுட்டு இந்த ஒரு மாசத்துக்கு பிறகு நாம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொன்னா அந்த பெண்மணியுடைய கதை. மாணவர்களே, நாம் என்ன செய்யணும்? இனிமேல் வரக்கூடிய நாளிலும் அமல்களை செய்யணும். சரியா பொருள் வாங்க சொல்றது இந்த வேலை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு மாசம் எவ்வளவு வேகமா வரும்? இமாமுக்கு முன்ன மக்களுக்கு இருக்கிறாங்க தொழில். என்ன காரணம்? பயம் வந்துச்சு. அதனால இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்களை, அப்படிப்பட்ட பாக்கியத்தை வரவேற்று தருவான் என்று கேட்டுக்கொண்டு